வழிகள் பல மறந்து லட்சியங்களை மனதிலே சுமந்து உயரம் பல சென்று குடியிருந்த உறவுகள் ஒரே இரவில் மண்ணுக்குள் புதையுண்ட அவலம். மத்திய மலைநாட்டின் அளவத்துக்குட வீதியில் அங்குபர ரம்புக்கெல்ல பகுதியில் நடந்ததை நாம் யாவரும் அறிவோம். சம்பவ இடத்தின் நேரடி காட்சிகளே இது. சுமார் இரவு 12:30க்கு அடுத்த நாள் பொழுது விடிந்ததும் தொழிலுக்கு செல்ல வேண்டும், பாடசாலைக்கு செல்ல வேண்டும், ஏனைய காரியங்களை மனதிலே சுமந்து கொண்டு ஆற தூங்கும் அர்த்த ராத்திரியில் சுமார் 250 மீட்டர் உயரத்தில் இருந்து பாரிய சத்தத்துடன் மண்மேடுகள் சரிய ஆரம்பித்ததாக சம்பவத்தில் உயிர் பிழைத்தவர்கள் கூறுகிறார்கள். காலை கதிரவன் கண் விழிக்கும் போதே கண்முன்னே வாழ்ந்த குடும்பங்கள் பல மண்ணுக்குள் புதையுண்ட அவல நிலையை விவரிக்கிறார்கள். அந்த குடும்பங்களோடு உறவாய் வாழ்ந்தவர்கள் மனைவியை இழந்து பிள்ளைகளை இழந்த ஒரு தந்தையின் கண்ணீருக்கு கோடி ரூபாய் கொடுத்தாலும் அவர் வலியினை தீர்த்துவிட முடியுமா? தேட தேட கிடைத்தது சொற்ப உடலங்கள் மாத்திரமே. தெரியாது தவிக்கும் உறவினர்கள். இந்த கொடூர சம்பவத்திற்கு பொறுப்பு கூற வேண்டியவர்கள் யார்? அபாயகரமான பிரதேசம் என்று தெரிந்தும் அந்த மக்களை உரிய முறையில் பாதுகாக்க தவறியவர்கள் யார்? இவ்வாறு கேள்விகள் பல தொடுத்தாலும் பதில் கிடைக்க முடியாத பெரும் அனர்த்தமாக பதிவாகி போனது அங்கும்பர ரம்புக்கெல்ல பகுதியில் நடந்த பாரிய மண் சரிவு. ஊருக்குள் செல்ல பாதைகள் இல்லாத போதும் மண் சரிவில் சிதையுண்ட மக்களின் உண்மை நிலை அறிய